படம் படம் பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்த படங்க. இந்த படத்தில் வந்து யதார்த்தமான அந்த கிராமத்து அரசியல், அது இந்த ஓட்டு அரசியல் யாராவது பார்க்கணும் தெரிஞ்சு நான் சொல்லுங்களேன், அது ரொம்ப இந்த படம் யதார்த்தமாக இருக்கும். ஒவ்வொரு கேரக்டர்லையும் இந்த படம் வந்து இப்போ உள்ள சேரும். படத்தில் என்ன ஸ்பெஷலாக கேட்டால் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் கேரக்டராக மாதிரி இருக்குங்க. அதனால் செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஸோ நீங்கள் வேணும் எல்லாருக்கும் ஒரு திராவிட சீசன் ஆகல அந்த பற்றி. ஆமாம் ஆமாம், நான் அதுவும் பார்த்துட்டேனே. நீங்க எங்க போயிருந்தீங்க? பம்பரமா சுத்தணும் பிரதர். இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நீங்க வந்திருந்தீங்களா? இவருக்கு அந்த கேள்வி கேட்கிறாரு, ஏன் அங்க வரல அப்படின்னு. நீங்க ஏன் வரல? இங்க வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தீங்களா? சினிமா சினிமா என்பது அது ஒரு கலை. படம் ஆவரேஜ் தாங்க. எலெக்ஷனுக்கு வருஷம் பழகி வாங்க வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. வேற ஒன்றும் நல்லா இருக்கு. அவர் நல்லா பண்ணியிருக்காரு. இல்லை ஒரே பழி வாங்கலாம் இருக்கு. எலெக்ஷனுக்கு வருஷம் அது மாதிரி செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கு. கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. ஒரு ஆக்டிங் சூப்பராக இருந்தது. டைரக்ஷன் புரியல. ஆல்மோஸ்ட் ரியலாக தான் காட்டியிருக்காங்க அவங்க. சூப்பராக இருந்தது. சொல்லியிருக்காங்க அரசியல்னா என்ன. நல்லா பண்ணியிருந்தாரு. ஆக்டிங் நல்லா பண்ணியிருந்தாரு. நல்லா இருந்துச்சு. ஃபைட் சீன்ஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சு. சாங்ஸ் பிடிச்சிருந்துச்சு. அரசியல் வேணாம் தராரு ப்ரோ. அரசியல் போய் எல்லாத்தையும் இழந்துறாரு. அரசியல் வேணாம். தொண்டனாவா இருக்கான். நல்லா அரசியல் வேணாம். நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. சூப்பர். ஆமாம், போக முடியல. தொண்டனாவா இருக்காரு. பணம் இருந்தவன் போயிட்டு இருக்கான். தொண்டனாவா இருக்கான். போக முடியல. அது நின்று அவர் வந்து சப்போர்ட் பண்றாரு. கடைசியில் அரசியல் நடக்காத மாதிரி, தேர்தல் நடக்காத மாதிரி காட்டி விட்டுறாங்க. நல்லா இருக்கு. அரசியல் பழகு, அரசியல் பழகு எல்லாமே நல்லா இருக்குங்க. நல்ல படம். பர்சனல் லைஃப்ல வந்து இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது நல்லா இருந்தது. இல்லை அதில் வர பிரச்சனை இல்லை. ரெண்டுமே மிக்ஸ் ஆகிற மாதிரி தான். சாங்ஸ் நல்லா இருக்கு. பார்க்குற மாதிரி. தெரியல யார் நடிச்ச. அவர் நல்லா நடிச்சிருக்காரு. அவங்க அப்பா வர கேரக்டர் வேற ஒன்று. அதில் என்ன ப்ராப்ளம் வருதுன்ற மாதிரி தான் காட்டுறாங்க. பரவாயில்ல, ஆவரேஜ் தான். ரொம்ப சூப்பர்லாம் இல்லை, பரவாயில்ல. இல்லை கிளைமேக்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. வேற ஒன்று டைலாக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது படத்துக்குள்ள. ஸோ உனக்கு படம் நல்லா இருந்தது. விஜயகுமார் சார் நடிப்பு வந்து என்னன்னா ஒரு யதார்த்த நடிப்பு. ஒரு மனிதன் வந்து சாதாரண குடும்பத்துலேருந்து எலெக்ஷனில் போட்டிட்டு அதன் பிறகு தோத்தா அந்த வழியை தாங்கிட்டு மறுபடியும் நிற்க வைக்கிறதுன்றது ஒரு விஷயம். ஏன் இதெல்லாம் இவ்வளோ உணர்ச்சியாக சொல்கிறேன்னா, இதில் ஒரு 90% இந்த கதைக்குள்ளே வந்து தொடர்புள்ள நாள். எங்கள் அம்மா ஒரு வேட்பாளர் இருந்தாங்க. நான் தான் ஓட்டு கேட்டேன். நான் தோத்தேன். திரும்ப எனக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க ஊரில். அதனால் இந்த படம் எனக்கு அவ்வளோ தொடர்பாக இருந்தது. ஸோ இந்த படத்தையும் என்ன நான் பிரித்து பார்க்க முடியல. கரெக்டான ஒரு கதைக்கலாமா. படம் நல்லா இருக்கு. ஆனால் கொஞ்சம் அப்படியே ஸ்பேஸ் கொடுங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. படம் ஆடியன்ஸோட ரியாக்ஷன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு படத்துல? நீங்க ஃபர்ஸ்ட் ஷோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் நல்லா நான் பார்க்குறேன். ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஆடியன்ஸோட படம் பார்த்தது எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது எப்பவுமே ஸ்பெஷலாக தான் இருக்கும் ஆடியன்ஸ் கூட படம் பார்க்குறது. அவங்களோட உண்மையான ஜென்யூனான ரெஸ்பான்ஸ் பார்த்துருக்கு. எல்லாருக்கும் நன்றி. பார்க்கலாம் இன்னொரு ஷோஸ். அடுத்து ஃபியூச்சருக்கு அது எலெக்ஷன் பற்றி இது பற்றி நல்லா சொல்லியிருக்காங்க. அடுத்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். படம் ஃபுல்லாவே ஆக்ஷன்ஸா போயிட்டு இருக்கா இல்ல ஃபுல்லா அரசியல் சம்பந்தமா? எல்லாமே இருக்கு. எல்லாமே. படம் வந்து ஏதாவது பாட்டு லவ் அந்த மாதிரி ஏதாவது என்ன கான்செப்ட் சொல்ல வராங்க? மெசேஜ் சொல்றாங்களா? எலெக்ஷன் பற்றி சொல்ல வராங்க. புரியுதுங்களா? சொல்லி கொடுத்து வரக்கூடாது. உங்க காலில் வந்து கட்டின சக்கரை மாதிரி சுத்திக்கிட்டே தான் இருக்கணும். எப்படி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போறோமோ, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மசூதிக்கு போறோமோ, அந்த மாதிரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கூல் சுரேஷ் வருவான் இல்லையா? அப்படின்றப்போ நீங்க தான் வந்து ஒரு விழிப்புணர்வோட இருக்கணும். ஆமா ஆமா, இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல. இது ஒரு தனி ஸ்டைல். ஒரு 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 அரசியலுக்கும் வந்து கண்டிப்பாக ஒரு தொண்டன் முக்கியம் அப்படின்ற விஷயத்த இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கு. கண்டிப்பா எல்லாருமே பார்க்கணும். எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஹீரோ சரி, ஹீரோயின் சரி, அதுக்கப்புறம் ஹீரோட அப்பாவும் நடிச்சிருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. யதார்த்தமாக நடிச்சிருக்காரு.
கண்டிப்பாக எல்லாருமே இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக இந்த படம் பார்க்கணும். இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக என்ன சொல்லணும்னா அவங்க ஃபேமிலியே வந்துட்டு ஹீரோவோட அப்பாவே வந்து அவனுக்கு வந்து எதிராக தான் வந்து எலெக்ஷனில் எதிராக தான் நிற்பார். கடைசியில் தான் வந்து ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணுவார். அதுதான் கொஞ்சம் இது. அவங்க அப்பாவே வந்து அவனுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டார் இந்த படத்தில். ரொம்ப நல்லா இப்போ இருக்க என்ன நடக்குதோ உண்மையாக என்ன நடக்குதோ ரியாலிட்டி என்ன நடக்குதோ அதான் சொல்லியிருக்காங்க. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு, மெலோடி சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் அரசியல் சாங் ஒன்று நல்லா இருக்கு, அது நல்லா எழுதியிருக்காங்க. லிரிக்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் ரொம்ப ஹஸ்பண்ட்க்கு சப்போர்ட்டிங் கேரக்டர் தான், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அது அயோத்தி படத்துக்கு அப்புறம் இந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கு அவங்களுக்கு. கண்டிப்பாக எலெக்ஷனு ஆவரேஜ் தானே. நான் வந்து இந்த படத்தோட ட்ரைலர் பார்க்கும்போது எப்படி வந்து நினச்சேன்னா, இந்த வாரிசு அரசியல் இருக்கும். அந்த வாரிசு அரசியல் வந்து கட்சியில் வந்து அடிமட்ட தொண்டை வந்து எப்படி பெரிய ஆள் ஆகிறான், அந்த தலைமை கோட்டைக்கெலாம் இருக்குன்னு நம்ம நினச்சி தான் வந்து பார்த்தேன். அப்படி தான் இருக்குன்னு நினச்சி தான் வந்தேன். ஆனால் இந்த படம் ஆரம்பிச்சும் போது லவ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அந்த லவ் வந்து ஃபெயில் ஆகிடுது. சரி, அதுக்கப்புறம் மெயின் ஸ்டோரி போவாங்க பார்த்து எலெக்ஷன்லேருந்து பெரிய ஆளாக பார்த்தா அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் வந்து கல்யாணம் பொண்ணு பார்க்குறாங்க. பொண்ணு போய் கல்யாணம் ஆகிடுது. அதுக்கப்புறமா முடிவும் பார்த்தா அதுவும் போக மாட்டானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு இது மாதிரி ஒரு ஃபைட் சீன் மாதிரி வச்சு ஏதோ எங்கெங்கே போய் கடைசியில் வந்து அந்த படத்தை எப்படி முடியும்னு தெரியாமல் அரசு வந்து பணம் சம்பாதிக்கிறது இல்லை, சமூக நீதிக்கானது அம்பேத்கர் சொன்ன பார்த்து அது அப்படியே வச்சுக்கிறாரு. இல்லை என்னத்துக்கு படம் ஒரு ப்ரொடியூசர் கஷ்டம்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து ஏனோ தானே ஸ்கிரிப்ட் எழுதி ஒரு 4-5 படம் ஹீரோ நச்சங்களை கூப்பிட்டு இது என்னமோ பண்ணி ஏதோ கொலை பிச்சுக்காரு. அது மொத்தம் என்ன படம் எதுதான் வந்தேன் அப்படி தான் எனக்கு தோணுச்சு. அது கட்சியில் குடும்ப பக்கம் மாதிரி ஆயிடுச்சு. வேற ஒரு ஜானல் போனிச்சுன்னா இந்த படம் வந்து செட் ஆகலாம் சொல்லிட்டுருக்கேன். அவங்க சொன்ன ட்ரைலர் காமிச்சிருக்கோம். இந்த படம் பார்க்கணும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஏன்னா இது மாதிரி அந்த படத்தில் ட்ரைலர் காமிச்சிருக்கோம். இதுக்கும் வந்து சம்மந்தமே இல்லை. ட்ரைலர் கட்டு சூப்பராக இருந்தது. இது படம் பார்க்கும்போது மூவி கட்டு நல்லா இல்லை. எந்தெந்த படத்துக்கு வந்தோமோ அது மாதிரியே எனக்கு தோணுச்சு. எலெக்ஷனே வேஸ்ட்டாக சொல்லுவேன். இந்த படம் வந்து தேட்டர் வந்து பார்த்து ஒருத்தர்லாம் சொல்லுவேன். இதுக்கு மேலே அந்த ஃபைட்டில் கூட கொஞ்சம் ஓவராக பெட்டராக இருக்குது. ஆனால் செகண்ட் ஹாஃப் மேலே வந்து ஒரு லென்த்தான ஒரு டைலாக் பேசுகிறார் சிங்கிள் ஷாட்டில். அப்போ நல்லா நினச்சிரு யார் உரிய வச்சுக்கும் நல்லா நினச்சிரு அந்த ஒரு சீனில். ஆனால் அதில் வந்து டப்பிங் வந்து சிங்காகலாம் சொல்லுவேன். மற்றபடி இந்த படம்லாம் வந்து ஒன்றும் அவ்வளோ சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இந்த உரியடி லெவலுக்கு இருக்குன்னு நினச்சி பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து ரொம்ப ஓவர் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும்.